நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் துணை மேயர் தலைமையில் இன்று மாமன்ற கூட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த கூட்டத்தில் என்னென்ன விவாதங்கள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது, விவரங்கள் வழங்கலாம். தமிழகத்தோட பாரம்பரியமிக்க மாநகராட்சியில் ஒன்றுன்னு சொல்லப்படுறாங்க திருநெல்வேலி. கடந்த 1995ஆம் ஆண்டு வாக்கில் உருவாக்கப்பட்ட இந்த மாநகராட்சியோட 10வது மேயராக இருந்தவர் வந்து நெல்லையை சார்ந்த சரவணன். அதாவது நெல்லை மாவட்டத்துக்கு உட்பட்ட 55 வார்டுகள்ல 16வது வார்டோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சரவணன். இவர் வந்து மேயரா பதவி வகிச்சாரு. அதே மாதிரி துணை மேயராக ராஜு அப்படிங்கிறவர் வந்து பதவி வகிச்சுட்டு வந்த நிலையில ஏற்கனவே திமுக கவுன்சிலர்கள் வந்து முன்னாள் மேயராக இருந்த சரவணன் மீது கடும் அதிருப்தி எழுப்புறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ராக்டர்கள் கிட்ட பணம் கேட்டாரு, மாமன்ற உறுப்பினர்களை மதிக்கிறது இல்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில கடந்த வாரம் ஒரு பதவியை ராஜினாமா பண்ணாரு. ராஜினாமா பண்ணப்போ என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலை காரணமா தன்னோட பதவியை ராஜினாமா பண்றதா சொல்லி அவர் சொன்ன நிலையில அன்றைக்கு, அதாவது 1ஆம் தேதி அன்று வந்து அவர் வந்து கடிதம் அனுப்பியிருந்தாரு. 3ஆம் தேதி அன்று வந்து இவரோட ராஜினாமா வந்து வெளியே தெரிய வந்த நிலையில அன்றைக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, அதாவது மாநகராட்சி ஆணையர் என்ன சொன்னாருன்னா, வரக்கூடிய திங்கள் அன்று, அதாவது இன்று வந்து துணை மேயர் தலைமையில மாநகராட்சி கூட்டம் நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 4 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டத்துக்கு இது கூட்டம் நடந்தது. அதுக்கு பிறகு வந்து கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடைபெறதா சொல்லி அறிவிப்பு விட்டுருந்தாங்க. அதுல வந்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் யாருமே கலந்துக்கல. என்ன சொன்னாங்கன்னா, கவுன்சிலர்ஸ் வந்து மேயர் தாங்க சொன்னதை கேட்கறது இல்லை, அதனால இந்த 180 தீர்மானம் மொத்தம் போடணும், ஆனா 60 தீர்மானம் தான் போட்டிருக்கிறாரு, அந்த 60 தீர்மானமும் அவருக்கு ஆதரவா உள்ளது தான் போட்டிருக்கிறாரு, அதனால நாங்க மாமன்ற கூட்டத்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி துண்டு பிரச்சுரம் விதிக்க நிலையில்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது. தொடர்ந்து வந்து இப்படி சூழ்நிலை நிலவி வந்த நிலையில கடந்த வாரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆணையாளர் வந்து இன்னைக்கு துணை மேயர் தலைமையில கூட்டம் நடக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் வந்து இன்று கொண்டு வரப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.